ஹாய் நீஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சென்னை ஐடியில இருந்து உங்களுக்கு குழந்தை கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ கோர்சஸ் தான் பார்க்க போறோம். எவ்வளவு கோர்சஸ் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்திருந்தாலும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்க கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டிங். இந்த த்ரெட்டிங்கை நானும் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு ஏதாவது புதுசான ஒரு விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷம் தானே. நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு எப்பயுமே ரிலீவ் ஆயிடக்கூடாது. சொல்லிக் கொடுக்கறது மூலமா எனக்கும் சந்தோஷம். புதிய புதிய நாலேஜ் நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு நம்ம த்ரெட்டிங் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு போட்டோஸா வியூல கொடுக்குறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த த்ரெட் ஆர்கானிக் த்ரெட், இதுல ஒயிட் பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ்ல எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். என்ன உங்களுக்கு ஆர்கானிக் த்ரெட் எடுக்கும்போது உங்களுக்கு வலி கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த த்ரெட்டை நம்ம எடுத்திருக்கோம். இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய த்ரெட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல 65 ரூபாய், அதாவது இன்னைக்கு ரேட்டுக்கு 65 ரூபாய். ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 50, 55 இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சரிங்களா? அப்ப நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்க்கு நீங்க வாங்கி ப்ரொவைட் பண்ணுங்க, பெஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்களே வாங்கும்போது 65 ரூபாய் ஆகும், நீங்க வாங்கி கொடுக்கும்போது 50 ரூபாய் தான் ஆகும் இல்லையா? நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு டீச்சரா மட்டும் இல்ல, டீச்சர்ஸ்க்கு ஒரு டீச்சரா ஒரு பேராசிரியரா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஒரு பேசிக் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா இன்னைக்கு ஒரு நார்மலா ஒரு டீச்சரா இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பேராசிரியரா வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். இந்த இடத்துல உங்களுக்கும் நான் அந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களும் ஒரு பெஸ்ட் டீச்சரா இருக்கணும்னா நீங்க 100 மடங்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்டான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க 100% கரெக்டா சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா போதும். அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெப்பாசிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுடைய மூளைகள் சில பேருக்கு வந்து ஒரே டைம் சொல்லி கொடுத்தாலே புரிதலா இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு பல முறை சொல்லி கொடுத்தாலும் புரிதலா இருக்கும். எவ்வளவு டைம் கேட்டாலும் தயங்காம சொல்லி கொடுக்குற இடத்துல நாம இருக்கணும். அப்பதான் ஒரு பெஸ்ட் டீச்சரா இருக்க முடியும். இதை நான் ஒவ்வொரு இடத்துல ஏன்னா இந்த டைம்ல நான் இதை சொல்லிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, என்ன யூடியூப்ல பார்த்துட்டு கேட்கக்கூடியவங்க யாரா இருக்காங்கன்னா இப்ப டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது பியூட்டிஷியன் லைன்ல பியூட்டி டீச்சர்ஸ் தான் அதிகமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே சமயம் கங்க்ராச்சுலேஷனும் கூட. நீங்களும் உங்களோட மாணவர்களுக்கு பெஸ்டான ஒரு டீச்சரா இருக்கணும் அப்படின்னா எத்தனை முறை கேட்டாலும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயங்காத ஒரு நபரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு பெஸ்ட் டீச்சரா இருக்க முடியும். ஓகேங்களா? சரி, த்ரெட்டிங்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரெட்டிங்ல இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே சஜெக்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதனுடைய நம்பர் வந்து 40. இது எல்லாருக்குமே பேசிக்கலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும் இல்லையா? 40 என்ன இது 40ன்ற நம்பர் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். அதாவது சில்க் த்ரெட் இருக்கு, நம்ம ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறோம் இல்லையா, அந்த டைலரிங்க்கு தேவையான த்ரெட் இருக்கு, அதுலயே புக் தைக்கிறக்கூடிய த்ரெட் இருக்கு, எம்ப்ராய்டரிங் த்ரெட் இருக்கு. ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். அது போல உருவானதுதான் இந்த த்ரெட்டுக்கான 40. இந்த திக்னஸ் தான் குறிக்கும். அந்த 40 அப்படின்றது இந்த திக்னஸ் குறிக்கும். இந்த த்ரெட்ல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டர் மாதிரி இருக்கும். இந்த பகுதி பாருங்க, ஒரு மாதிரி கட்டர் மாதிரி இருக்கும். இந்த கட்டர் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய த்ரெட் பிரிஞ்சுட்டு நீளா போயிட்டு நீங்க உருட்டு விட்டீங்கன்னா ஓடிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஓடிடாம இருக்கிறதுக்கு ஒரு த்ரெட்டிங் முடிச்ச உடனே ஒரு கிளைண்ட்டுக்கு த்ரெட்டிங் முடிச்ச உடனே இதுல லாக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த த்ரெட். இது எப்படி இருக்கும்? இந்த த்ரெட்டோடைய நுனி பகுதியை நம்ம எடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்க மேல இருக்க லைட்டா அந்த ஸ்டிக்கர் லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். திரும்பி ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம முடிச்ச உடனே நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இப்படி லாக் பண்ணிக்கலாம். இப்படி லாக் பண்றதுனால இந்த த்ரெட் வந்து உருண்டு போகாம இதை நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதுக்காக தான். சரி, ஓகே. இன்னைக்கு இப்ப த்ரெட்டை பத்தியும் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க பாத்துட்டீங்க. கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம த்ரெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கா, கைகள் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3மே சேர்ந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களால கஸ்டமருக்கு பெஸ்டான ஒரு ஐப்ரோவை கொடுக்க முடியும். எப்படி அப்படின்றத நான் பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்றத கவனத்தோட பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஐப்ரோவை வலி இல்லாம பண்ண முடியும். முதல்ல காயம் இல்லாம பண்ண முடியும். அழகான ஷேப் கொடுக்கணும். இது 3 தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஐப்ரோ பண்றதுக்கு என்ன தேவை? ஐப்ரோ அழகா இருக்கணும், அவங்களுக்கு வலி இல்லாம இருக்கணும், அவங்களுக்கு காயம் இல்லாம இருக்கணும், திரும்பி ரிப்பீட்டடா நம்ம கிட்ட ஐப்ரோக்கு வரணும். இதுதான் விஷயம். இதே விஷயத்த நான் கிட்டத்தட்ட பல முறை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதை மீண்டும் கூட நீங்க திரும்பி பார்க்கலாம். இருந்தாலும் எனக்காக இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லி தரணும் உங்களுக்காக இந்த கிளாஸ் நான் எடுத்துருக்கேன். இப்ப இந்த த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராங்கா இழுத்து பார்த்துட்டேன். வெளியில இந்த கட்ட விரல் எடுக்கான ஒரு பேலன்ஸ் மட்டும்தான். இது வந்து எத்தனை முறை முடிச்சு போடணும்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 7 முறை. அதுக்கு மேல போனா சிக்கலாகும். அதை முடிச்சு போறதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கக்கூடிய கைகள் வந்து எப்படி இருக்கலாம் பாருங்க. இப்படிதான் எடுப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது.
இந்த இடத்துல நான் கட்ட விரலால இந்த மாதிரி லாங்கா போச்சு அப்படின்னா நீங்க இப்படி சுத்திட்டு இருக்க தேவையில்ல. நான் எப்படி பண்றேன்னு கவனிங்க. இப்படி எடுத்திருக்கேன், கட்ட விரலால இங்க பிடிச்சிருக்கேன், முன்னாடி இருக்கிற ஒருத்தரை வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். 5 முறை நான் சுத்தி இருக்கேன். இன்னொரு முறை வேணும்னா இப்படி சுத்திக்கணும். ஒருவேளை இது நீட்டா போயிடுச்சு அப்படின்னா இந்த விரலால இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டா இப்ப என் கை எப்படி இருக்கு? முக்கோணமா இருக்கும். என்னோட வாய் 2 கை 2 சமமா இருக்கும். வருகை ஒரு ஓரமா வந்துட்டே இருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணா இந்த கட்ட விரலால எடுத்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப நான் இந்த ஐப்ரோ எடுக்கிறேன் அப்படின்னா நான் எந்த இடத்துல மாத்தினாலும் என்னோட கைகள் 2 கைகளும் என்னோட வாய்களும் 2 கையும் எப்படி இருக்கணும்னா முக்கோண ஷேப்ல இருக்கணும். அப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த நூல் வந்து சரிசமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக இதை இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண சொல்றேன்னா, நீங்க ஐப்ரோ எடுக்கிறது கஸ்டமருக்கு பிராக்டிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. முதல்ல உங்க கைகளுக்கு குறைந்தபட்சம் 100 முறையாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படின்னா நீங்க 100 முறை பிராக்டிஸ் பண்ணணும். கஸ்டமருக்கோ டம்மிக்கோ இல்ல, 100 முறை உங்க கைகளுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, 100 முறை டம்மிக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு முறை கஸ்டமருக்கு எடுத்து பாருங்க உங்களுக்கு நல்லா வருதா அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு சொதப்பலா இருக்கு அப்படின்னா திரும்பியும் உங்களுடைய பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய 2 பிராக்டிஸ் இருக்கு. ஒண்ணு இப்ப நான் சொல்றது, கட்ட விரலால புடிச்சிட்டு முன்னாடி இருக்கிறவங்கள வாங்க 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 அப்படி கூப்பிட்டுட்டு குறைந்தபட்சம் 5ல இருந்து 7 முறை. அதுக்கப்புறம் விடுங்க, திரும்ப திரும்ப இது போல திரும்ப 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 நீங்க பிராக்டிஸ் பண்றதுனால உங்க கை வந்து பேலன்ஸ்க்கு நல்லா பழகிடும். அதனால கஸ்டமரை போய் நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. கை நல்லா பேலன்ஸ் பண்ணிச்சுன்னா நீங்க தப்பு செய்யவே மாட்டீங்க. இது முதல் பிராக்டிஸ். 2வது பிராக்டிஸ், நீங்க இந்த மாதிரி சேர் இருக்கும், சேரோடைய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த சேரோடைய பகுதி இருக்குல்ல, அது பாருங்க. இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றதுனால அந்த ஸ்கின்ல அழுத்துறது எப்படி, இந்த கை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ரொம்ப அழுத்துறமா அழுத்தாம பண்றமான்ற பேலன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்களோட ஸ்கின்ல போட்டு அழுத்திட்டு ஒர்க் பண்ண மாட்டீங்க. இங்க ஒரு 100 முறை பிராக்டிஸ் பண்ணும்போது மேலோட்டமா பிராக்டிஸ் பண்றது எப்படி அப்படின்றது தெரியும். அதற்கடுத்து 2 பிராக்டிஸ் முடிச்சிட்டீங்களா, 3வது பிராக்டிஸ் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பில்லோ தலகாணி இருக்கு இல்லையா, அதை மடியில வச்சுக்கோங்க. சப்பலாங்கள் போட்டு உட்காந்து மடியில பில்லோ வச்சுக்கோங்க. மடியில பில்லோ வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களால சப்பலாங்கள் போட்டு உட்கார முடியாது. அப்படி வைக்க முடியும்னா டேபிள் மேல கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நான் எப்படி பண்றதோ அது மாதிரி பண்ணுங்க. பொறுமையா அந்த கிளாத் இருக்கு பாத்தீங்களா, கிளாத்தோட மேல மெல்லிசா ஒரு நூல் த்ரெட் மாதிரி தெரியும். அந்த த்ரெட் மட்டும் அழகா எடுத்து பாருங்க. அப்படி எடுக்கும் போது அந்த கிளாத்தும் சேர்ந்து இப்ப முடிச்சு வரும். இப்படி நீங்க எடுக்கும்போது, இப்படி நீங்க எடுக்கிறீங்களா, இப்படி எடுக்கும்போது பாருங்க, இந்த மாதிரி வரவே கூடாது. இப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் என்னோட உடம்புல வச்சிருக்கேன், உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். நீங்க பில்லோல வச்சு பொறுமையா இப்ப பாருங்க. இப்ப நான் பொறுமையா செய்யறதுனால இந்த கிளாத் வந்து இதுல மாட்டல. இதுவே கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் வேகமா செஞ்சா கூட இந்த கிளாத் மாட்டும். இந்த மாதிரி கிளாத் மாட்டாம நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிராக்டிஸ் கிடைக்கும் தெரியுமா? இதெல்லாம் பிராக்டிஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிராக்டிஸ் வரும். என்னன்னா, ஸ்கின்ல அழுத்தமா இந்த மாதிரி நூலை வச்சு அழுத்தி நீங்க த்ரெட்டை எடுக்காம மேலோட்டமா இப்படி பாருங்க, இப்படிதான் இருக்கணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும் த்ரெட். இப்படி இருக்கவே கூடாது. இப்படி இருக்கிறதுனால தான் உங்களோட ஸ்கின் கஸ்டமருக்கு வந்து வலி அதிகமாகுது. அதுவே உங்களோட ஸ்கின் இப்படியே நீங்க வச்சு எடுக்கும்போது, இந்த அளவுக்கு நீங்க வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா வலி இருக்காது. என்னோட ஐப்ரோஸை மீண்டும் ஒரு முறை பிராக்டிகல் பண்ண ஐப்ரோ பாருங்க. ஏற்கனவே ஐப்ரோ போட்டிருப்போம் இல்லையா, அதை நீங்க பாருங்க. இந்த த்ரெட் வந்து இப்படி தான் லைட்டா தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். இப்படி வச்சு இருக்காது. இப்படி இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டு வலியும் அதிகமா, ஒருவேளை ஸ்கின் பீல் ஆகாம எடுத்துட்டா கூட வலி ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்ப அந்த வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்,
ஸ்கின்ல நீங்க இப்படி வைக்கணும் மொழியா இப்படி வச்சு அழுத்தக்கூடாது. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இந்த அளவுக்கு தான் ஸ்கின் அழுத்தணும். இந்த அளவுக்கு ஸ்கின் வச்சு அழுத்தக்கூடாது. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண இந்த கிளாத்ல வச்சு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இது பிராக்டிஸ் ஆயிடும். அப்ப கஸ்டமருக்கு நீங்க வைக்கும் போது வைக்கிறதே தெரியாம ஐப்ரோ பண்ண உங்களால முடியும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு 3 பிராக்டிஸ் சொல்லியிருக்கேன், 2 இல்ல 3 சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்து கைகளால பிராக்டிஸ் பண்றது, இன்னொன்னு சேர்ல வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்றது. நல்ல பிராக்டிஸ் ஆன உடனே 3வது ஸ்டெப்பா கிளாத்ல பிராக்டிஸ் பண்றது. நீங்க கிளாத் வந்து நீங்க எடுக்கும் போது இது இழுத்துட்டு வராம இருக்குன்னா நீங்க பண்ற ஐப்ரோ வலி இல்லாம ஸ்கின் ஃபீல் ஆகாம ரொம்ப அழகா நீட்டா உங்களால ஐப்ரோ பண்ண முடியும் அப்படின்றது கேரண்டி. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கிளைண்ட் உட்கார வச்சு நீங்க ஐப்ரோ எடுங்க. அப்பயும் ஷேப் அழகா வரலன்னா ஷேப்க்கு மட்டும் தனியா பிராக்டிஸ் கொடுங்க. ஷேப் எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கைகள்லயோ கால்கள்லயோ படம் வரைச்சுக்கோங்க, ஐப்ரோ படம். அந்த ஐப்ரோ படத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க த்ரெட்டிங்க அந்த ஷேப் மட்டும் ஐப்ரோ பண்ணி பாருங்க. ஆனா அந்த ஷேப் உள்ளார வரக்கூடாது. அதுக்கு மேலையும் கீழேயும் உங்களோட வளைவுகள் வருதா அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். உங்கள்ட்ட ஷேப் வரைஞ்சு பாக்கலன்னா உங்களுடைய டம்மி ஏதாவது வச்சிருப்பீங்களா, ஹேர் கட் டம்மி, ஹேர் ஸ்டைலர், அதுக்கு அழகா ஐப்ரோ பென்சில் வரைங்க. அந்த ஸ்கின்ல நீங்க அந்த ஐப்ரோ விட்டுட்டு மற்ற இடத்துல எடுத்து பாருங்க, வந்துடும். இந்த கிளாஸ்ல நீங்க புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதோட மட்டும் இல்லாம கமெண்ட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய அட்டெண்டன்ஸ் இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ப்ரீ கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கும்போது அது உபயோகமா இருக்கும். நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த த்ரெட்டை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. இதுல நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த தண்ணியில நினைச்சுலாம் நான் ஐப்ரோ பண்றேன் அப்பயும் வலிக்குதுக்கா அப்படிலாம் சொல்றீங்க. தயவு செஞ்சு இந்த தண்ணியில எல்லாம் நினைச்சு ஐப்ரோ பண்ணாதீங்க. இதுல பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாக்டீரியா ஃபார்ம் ஆகக்கூடாது. ஏன்னா தண்ணி பட்டுருச்சுனாலே இந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா உங்களோட எச்சிலும் இருக்கு. நீங்க நூலை பிச்சு தான் போடுவீங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்க, நூல் கண்டிப்பா பிச்சு போடுவீங்க. ஆனா அந்த தண்ணி இதுல படுது பாத்தீங்களா, இது உள்ளார இருக்கிற நூலுக்குள்ளாரெல்லாம் வாட்டர் உள்ளார போயிடும். அப்ப அதுல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தண்ணியில போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த த்ரெட்டே உங்களுக்கு சாஃப்டா ஸ்மூத்தா தான் இருக்கும். இதுலயே நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க. அது மட்டும் இல்லாம இது பாருங்க, இந்த ஐப்ரோ கோம்ப்னு சொல்லுவோம். இது ஐப்ரோ கோம்ப் அண்ட் பிரஷ், இது ஐப்ரோ சிசர். இது ரெண்டும் உங்களுக்கு கட்டாயமா தேவை. உங்களுக்கு காட்டனும் இந்த பவுலும் உங்களுக்கு தேவை. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல நான் வந்து இது வந்து ஆக்சிட் ப்ளீச் வந்து கொடுக்கலாம், அதுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுல தான் நான் வச்சிருப்பேன். இதுல பவுடர் என்ன பவுடர்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணுவோம்ல டால்கம் பவுடர், அதுவே போதுமானது. முதல்ல பவுடர் எதுக்காக போடுறோம், பவுடர்ன்றது ஒரு ட்ரை. எனக்கு வேர்த்து இருக்கா, என்கிட்ட வந்து உட்கார கிளைண்ட்க்கு வேர்த்து இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதனால டச் பண்ணும்போது அந்த பவுடர் வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணும். அதுக்காக தான் இந்த காட்டன் ஒருத்தவங்க யூஸ் பண்ண காட்டனை தூக்கி போடணும். திருப்பி அதே காட்டன் வச்சு அடுத்த கிளைண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ண கூடாது. அதுக்கடுத்து நான் எடுத்துக்கிறது மின்ட் ஜெல். நீங்க ஆலோவேரா ஜெல்லோ, ஃப்ரூட் ஜெல்லோ, மின்ட் ஜெல்லோ ஏதாவது ஒரு ஜெல் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மின்ட் ஜெல் என்ன ஆகும்னா ஒரு ரொம்ப வாட்டர் பேஸ்ல இருக்கும். பாருங்க, ஒரு வாட்டர் பேஸ்ல இருக்கு. நான் இப்படி அப்ளை பண்றேன். ஸ்கின்ல இருக்கிறதே தெரியல. கொஞ்ச நேரம் போச்சு அப்படின்னா இது ட்ரை ஆயிடும். ஆனாலும் கஸ்டமருக்கு நம்ம ஜெல் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ நீங்க அவங்க கையில கொடுத்துருந்தீங்க. ஏன்னா அவங்க உங்க பார்லருக்கு வந்துட்டு நேரம் வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. வெளியில எங்கேயாவது டிராவலுக்கு கூட போகலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஜெல்லால அவங்க கிளீன் பண்ணிட்டு போவாங்க. அப்ப கிளீனிங்க்கு தேவையான விஷயங்கள் ஒரு மிரர், அந்த மிரருக்கு கீழே ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ் பொட்டு பாக்ஸ், பொட்டு எவ்வளவு வரும், ஒரு 10 ரூபாய் தான் வரும். ஒரு 3 சைஸ் பொட்டு வந்து அந்த இடத்துல வச்சிருங்க. குங்குமம், சந்தனம், திருநூறு இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பாக்ஸ்ல வச்சிருங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். வெளியூர்ல இருந்து நேரா வருவாங்க, நம்ம கிட்ட ஐப்ரோ பண்ணிட்டு அப்படியே அவங்க ஊருக்கு போவாங்க, ரிலேஷன் வீட்டுக்கு போவாங்க. அப்ப நெத்தி வந்து வெறுமனே இருக்கும். அப்ப அவங்க வச்சுட்டு வர போட்டு கீழே விழலாம், இல்ல தவறி போயிடலாம், எடுக்காம கூட போயிடலாம். அப்ப நீங்க ஒரு சைஸ் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. இப்ப நான் ஒரு சைஸ் வைப்பேன், நீங்க ஒரு சைஸ் வைப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு 3 சைஸ் போட்டு வச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பாங்க. சிலவங்க கண்டிப்பா குங்குமம் வைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க குங்குமத்தை அங்க எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த குங்குமமும் திருநூறும் சந்தனமும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா அதுக்காகவே உங்களுக்கு கிளைண்டா வருவாங்க. அவங்க எங்கேயாவது ஊருக்கு போனா கூட இங்க போயிட்டு ஐப்ரோ பண்ணிட்டு அழகா டச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற இதுல வருவாங்க. அந்த எண்ணத்துல வரும்போது நம்ம கிளைண்ட் வந்து திரும்ப நம்ம கிட்ட வர்றதுக்கு நிறைய சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயத்த பார்த்து செய்யறதுனால உங்களுக்கு பெரிய விஷயங்கள் லாபமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஐப்ரோ வர கஸ்டமர் ஃபேஷியலுக்கோ, ஹேர் கட்டுக்கோ எல்லாத்துக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப ஒரு 10 ரூபாய் மதிப்புல பொட்டு வைக்கிறதுல நம்ம குறைஞ்சிட மாட்டோம். அதனால பொட்டு, குங்குமம், சந்தனம் இதெல்லாமே மிரருக்கு கீழே வச்சிருங்க. சரியா? நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ண தயங்காதீங்க. நீங்க புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் இருக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸஸ் வரைக்கும். தேங்க்யூ.